ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று தான் குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதனால் உங்களை நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இன்றைக்கி நம்ம வந்து 2024 குரூப் 2வோட மேக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதில் எல்சிஎம் ஹெச்எஃப்ல பார்த்தீங்கன்னா 3 சம் கேட்டிருக்காங்க. ஒன்று ரிப்பீட்டட் சம்முங்க, அதை நம்ம பார்த்துடலாம் வாங்க. சரிங்களா? இன்றைக்கான ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 3,2.7 மற்றும் 0.09 இன் மீசிமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட மீசிமா என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பாயிண்டில் கொடுத்தாலே அதை நம்ம முழு எண்ணாக மாற்றணுங்க. முழு எண்ணாக மாற்றுறதுக்கு எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்காங்களோ, இப்போ 2 ஸ்தானம் தள்ளி பாயிண்ட் கொடுத்துருக்காங்களையோ, அப்போனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்போ ஒரு நம்பரை நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி 3 நம்பரையும் அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ வந்து 3 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 300ன்னு வரும். 2.7 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்னென்னு வருங்க, 270.0ன்னு வரும். அந்த 0 எடுத்துகிட்டு 270 மட்டும் எழுதிட்டேன். அடுத்தது வந்து 0.09 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 9ன்னு வந்துடும். சரிங்களா? இது முதல்ல நான் வந்து மீசிமா போட்டிருக்கு என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட் வரைக்கும் போடுவோம் இல்லையா? ஃபஸ்ட்டு 3ஆல் போடுறேன், அப்புறம் மறுபடியும் 3ஆல் போடுறேன், அப்புறம் 10ஆல் போடும்போது எனக்கு 10 3 1ன்னு வந்துடுதா? இங்கே பாருங்கள் 3 இருக்குது. அப்போ 3 9 9 3 27ன்னு வந்துடும். இங்கே 5 100. அப்போது 27 100 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 22,700ன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணோமா, 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் கண்டிப்பாக கடைசியில் 100ஆல் டிவைடும் பண்ணணுங்க. அப்போ 100ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குங்க, 27 தான் கிடைக்கும். ஆப்ஷன் டி தான் சரி. சரிங்களா? அடுத்த சம் பாருங்கள். x³ - 8y³ மற்றும் x² - k² y² இன் மீப்பெரு பொது வகுத்தி வந்து k + ky எனில் k இன் மதிப்பை காண்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க. அந்த ஹெச்சிஎஃப்பில் கேயோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறதே நமக்கு என்ன அப்படின்னா இதில் காமன் வேல்யூ எடுத்து தான் எழுதுவோம். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், x³ - 8y³ நம்ம இந்த 8ங்கிறதையும் வந்து 2 × 2 × 2 அப்படிங்கிறத போடலாம் இல்லையா? இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 தான். 2 × 4 4 × 2ங்கும்போது நமக்கு வந்து 8ன்னு வந்துடும். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா x³ - 2y³ போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஹெச்சிஎஃப் எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா x - 2yன்னு வந்துடும். இப்போ இதிலே நமக்கு வந்துட்டு நமக்கு -2ன்னு ஆன்சர் வந்துருச்சு. நம்ம அடுத்ததையும் பார்த்தலாம் வாங்க. இப்போ இங்கே x² - k² y² இருக்கா? அப்போ இது ரெண்டுக்கும் காமனாக ஹோல் ஸ்கொயர்டு இருக்கும்போது a² - b² இருக்குதா? இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a + b a - bன்னு வரும். அதுதான் இங்கே இருக்கேன். x + 2y x - 2y. அப்போது இது ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு x - 2y x - 2y. ஸோ இங்கே கேயோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. கேயோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு -2 ஆப்ஷன் சி தான் சரி. அடுத்த சம் பாருங்கள். இது ரிப்பீட்டடாக கேட்குறதுங்க. அந்த கொடுக்குற கொஷினில் அந்த மெத்தட் தான் மாற்றி அந்த நம்ம கொடுத்துருக்க வேர்ட் தான் மாற்றிருப்பாங்களோ இல்லையா, அந்த மெத்தட் சேம் தாங்க. சரிங்களா? வாங்க பார்த்துடலாம். ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். பின் அதன் அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசியானது ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசியானது ஒவ்வொரு 40 நிமிடங்களிலும், நான்காவது அலைபேசியானது ஒவ்வொரு 50 நிமிடங்களும் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்பொழுது ஒன்றாக ஒலிக்கும்? இந்த மாதிரி பார்த்துருக்கோம் இல்லையா ப்ரீவியஸ் இயர் கொஷினில்? ஒன்றும் இல்லைங்க, இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா 20 30 40 50. இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணுங்க. எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எல்லாமே 30 40 50 அப்படிங்கிறதுனால நான் 10ஆல் எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ இதுக்கு மீறி எடுத்தாலும் அதே தான் வரப்போகுது. அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்போ இது எல்லாத்தையும் எனக்கு மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா 600ன்னு வருது. இது எல்லாமே நிமிடங்கள் அப்படின்னு இருக்கிறனால நான் /100ன்னு போகிறேங்க. /16ன்னு போகிறேங்க. ஏன்னா ஒரு நிமிடத்தை வந்து நமக்கு என்ன கொண்டு வரணும், ஹவர்ஸுக்கு கொண்டு வரணும். அதனால் வந்து /16 போடுறேங்க. அப்போ /16 போடும்போது என்னாங்க, நமக்கு வந்து 10 தடவை இது 600ங்கிறது அடங்கும். அப்போது 10 hours. 10 hoursங்கிறது எதுங்க, இந்த 5 hours கூட ப்ளஸ் 10 hours கழித்து நமக்கு வந்து மறுபடியும் அந்த ஒலி சவுண்டு, அதாவது இந்த அலாரம் வந்து மறுபடியும் அடிக்கும். 10 hoursங்கும்போது இப்போ அதில் 5 hoursன்னு எடுத்துட்டிங்கன்னா 5 + 5 அப்போ 10 மணி. மறுபடியும் அதில் வந்து மீதி 5 மணி நேரம் இருக்குதுங்களா, 11 12 1 2 3. அப்போனா பிற்பகல் 3 மணிக்கு வந்து மறுபடியும் அது ஒலிக்கும். ஆப்ஷன் சி தான் சரி. சரிங்களா? நன்றி.